ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நீர் அப்பா பிதாவாக இருந்து அப்பா எங்களுக்கு இரட்சகராக இறங்கி வந்து எங்கள் மத்தியில் ஆவியாக உலவை கொண்டிருக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் ராஜாவே, அப்பா எங்க ஒவ்வொருவரும் நீர் தொட போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த மாலை நேரத்துல ராஜா உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே போதுமானவர், நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ராஃபாவா இறங்கி வந்திருக்கீங்க ஆண்டவரே. நீர் யெகோவா ராஃபாவா இறங்கி வந்து ஒவ்வொருவருக்கும் சுகம் தருகிற தேவன் அப்பா. அப்பா உங்க மன கவலைகள் எல்லாம் தீர்க்கிறவர் நீர் ஆண்டவரே, மன கண்ணீர் எல்லாம் துடைக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஒருவரே மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் நாங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே, அப்பா ஒருவருக்கும் தகுதி இல்லாத எங்களை தகப்பனே, அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேவ பிரசன்னம் தேவ மகிமை அப்பா எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் தகப்பனே, எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் தகப்பனே. ஆவியானவரே நீர் இறங்கி வாரும் தகப்பனே, ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் அப்பா, இறங்கி வாரும் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பின்னாடி இருக்கிறவங்களா கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. கிறிஸ்துவில் என் அன்பு மங்கள கிராமத்து வாசிகளே, உங்கள் அனைவரையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மங்கள கிராமத்தில் இருக்கிற அனைவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வீட்டிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கலாம், அல்லது உங்களுக்கு சமயம் கிடைத்தால் இந்த இடத்துல அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை, உயிருள்ள வார்த்தைகளை கேட்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லவே ஏறத்தாழ 270 கிலோமீட்டர் தாண்டி பெங்களூர் பட்டணத்திலிருந்து நாங்கள் குழுவாய் வந்திருக்கிறோம். ஆகவே தயவுசெய்து யாரும் வீட்டிலே அப்படியே இருந்து விடாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு, ஒருவேளை பில்லி சூனியம், ஒருவேளை மாந்திரிகம், ஒருவேளை சரீரத்திலே பலவிதமான இக்கட்டுகள், ஒருவேளை குடும்பத்திலே பலவிதமான சிக்கல்கள், கண்ணீரோடு துயரத்தோடு யாரெல்லாம் இருக்கிறீர்களோ உங்கள் அனைவரையும் விடுவிக்க இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அற்புதங்கள் அவர் செய்வார். யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வருகிறீர்களோ, ஒருவேளை முடமான கால்கள் இருந்தால் இயேசு சுகமாக்குவார். ஒருவேளை செவிட்டு காதுகள் இருந்தால் இயேசு திறந்து கொடுப்பார். ஒருவேளை முடமான கால்கள் இருந்தால் அவைகளையும் இயேசு சுகமாக்க அவர் உயிரோடு இருக்கிறார். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் உங்கள் கிராமத்தை தேடி வந்திருக்கிறார். ஆகவே இவர் கொடுக்கிற அழைப்பு மனிதனுக்கு அவர் கொடுக்கிற அழைப்பு, ஒரு இனத்துக்கு அவர் கொடுக்கிற அழைப்பில்ல, ஒரு மனித குலத்துக்கு அவர் கொடுக்கிற ஒரு உன்னதமான அழைப்பு. யாரெல்லாம் தன்னை மனிதன் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ
அத்தனை பேரையும் அவர் அன்போடு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்பின் தெய்வமாக இருக்கிறார், அன்பின் வடிவமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லா கரங்களை தட்டி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தைகளை சொல்லவே நாங்கள் வந்திருக்கிறோம். ஏறத்தாழ பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே வந்து அமர்ந்து, ஒருவேளை வர முடியாமல் இருந்தால் உங்கள் வீடு வாசல்களிலே நின்று இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, நாளையும் இந்த இடத்துல செய்தி இருக்கிறது. நம்முடைய அருமை பாஸ்டர் பிலிப் பாபு அவர்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த இருக்கிறார்கள். பலவிதமான சிரமத்தோடு. காரணம், இந்த ஊரில் இருக்கிற, இந்த மங்கள கிராமத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த உண்மையான பாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே இந்த கூட்டத்தை அவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஆகவே மீண்டும் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தால் பரவாயில்லை, நான் தூரத்தில் இருந்து கேட்கலாம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இதே இடத்துக்கு நீங்கள் வந்து அமர்ந்து, அன்பார்ந்தவர்களை, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறும், தரித்திரங்கள் மாறும், ஏழ்மைகள் மாறும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் மாற்ற அவர் உயிரோடு இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களை, மீண்டும் ஒரு அழைப்பு உங்களை தேடி வருகிறது. இந்த அழைப்பை நீங்கள் நிராகரிக்க வேண்டாம், இதை உதாசீனப்படுத்த வேண்டாம். இயேசு உங்களையும் நேசிக்கிறார், உன்னையும் அன்பு செய்கிறார். என் அன்பு சகோதரனே, ஏதோ ஒரு மூலையில் இருந்து நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உன்னையும் அவர் அன்பு செய்கிறார், உன்னையும் அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே இந்த இடத்துக்கு ஓடோடி வாருங்கள். உங்களை நேசிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டுவோமா சத்தமாக? ஒரு சிறு அன்பார்ந்தவர்களே, இந்த குழுவோடு வந்திருக்கிற சகோதரர்கள், அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து வந்திருக்கிறவர்கள். இதில் நம் மத்தியில் அருமை சகோதரர் ராஜேஷ், இதற்கு முன்பதாக வந்து நின்றவர்கள் சகோதரர் ஜோ, சகோதரர் வினோத் அவர்கள் வந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கென்று அன்பார்ந்தவர்களே, ஆராதனை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையும் பேசுகிறவர்கள் அவர்கள். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் சகோதரர் ராஜேஷ் ஒரு தெலுங்கு பாட்டை பாடுவார். ஒரு சின்ன ஒரு அடியை பாடி தமிழில் சில காரியத்தை சொல்லி, ஆன பின்போ ஜீவன் வருவார். அது ஆன பின்போ ஆண்டவருடைய நற்செய்திக்கு நாம் நேராக செல்வோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. அந்த பாடல் ஆன பின்பு அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு தானே உங்களை ஆசீர்வாதப்பராக. நான் என்னோட மொழியில் ஒரு பாட்டு பாடுறேன். నీవు చేసిన ఉపకారములకై నేనేమి చెల్లింతును, నీవు చేసిన ఉపకారములకై నేనేమి చెల్లింతును. వేలాది కోడెలలా వేళాది తుటేళలా వేళాది తోడెళలా వేళాది తుటేళలా నీవు చేసిన ఉపకారములకై నేనేమి చెల్లింతును. వెలిగి నలిగిన విస్తార తైలము నీకిచ్చిన చాలునా,
నలిగిన విస్తార తైలం నీకిచ్చిన చాలునా గర్భఫలమైన నా జ్యేష్ఠ పుత్రుని నీకిచ్చిన చాలునా గర్భఫలమైన నా జ్యేష్ఠ పుత్రుని నీకిచ్చిన చాలునా వేలాది తోడెలలా వేలాది పుటేళలా వేలాది తోడెలలా వేలాది పుటేళలా నీవు చేసిన ఉపకారములకై నేనేమి చెల్లింతును నీవు చేసిన ఉపకారములకై నేనేమి చెల్లింతును మరణ పాత్రుడనైనుండ నాకై మరణించితివ సిలువలో మరణ పాత్రుడనైనుండ నాకై మరణించితివ సిలువలో కరుణ చూపి నీ జీవ మార్గాన నడిపించుము యేసయ్యా కరుణ చూపి నీ జీవ మార్గాన నడిపించుము యేసయ్యా ఏడాది తోడెలలా వేళాది పుటేళలా వేడాది తోడెలలా వేడాది పుటేళనా నీవు చేసిన ఉపకారములకై నేనేమి చెల్లింతును கரங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் சகோதரர் ஜீவன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லின பின்பு ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க நாம் தயாராகுவோம். கரங்களை தட்டுவோம். பிரைஸ் லார்ட். பெங்களூரில் பட்டணத்திலிருந்து வந்திருக்கும் எங்களுக்கு வருகை கொட்டியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் பாஸ்டர் ஐயாவுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினால் நன்றி கூறுகிறேன். தேங்க்ஸ். வணக்கம். ஜோ பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கத்தல சத்தமா கேட்கலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பேர் ஜெயபிரகாஷ். பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு 6 பேர் டீமாக வந்திருக்கிறோம் இங்கே. இந்த இந்த இடத்துக்கு நம்ம வந்ததுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக ஃபீல் பண்ணுறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் நம்ம ஒரு 36 வருஷமாக நான் ரோமன் கேத்தலிக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் நான் ரட்சிக்கப்பட்டு ஐயா மூலியமாக ஐயாவோட நான் சேர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுற ஒரு வேலை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமை வென்றிருக்கின்ற நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே இடத்துல எதுக்கு வந்திருக்கிறோன்னா, ஒரே ஒரு நோக்கம்தான், இயேசு நாமத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தரோட நாம மகிமை உண்டா. ஏன்னா சந்தோஷத்தை கொடுக்குற ஒருத்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து தான். வேற யாராலையும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே தருகிறவர் ஒருத்தர் தான். சில நாட்களுக்கு மட்டும்தான் மனிதர்கள் தர முடியும், சில நேரத்தில் மட்டும்தான் கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் தர முடியும். ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருகிற ஒருத்தர் தான். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தரணும்னு தான் கர்த்தர் நம்மளோடு இருந்து பேசக்கூடிய இந்த வேற பந்தலத்தை. இந்த எண்ணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வரும்போது இந்த இடத்த பற்றி நம்ம எல்லாரும் பேசிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளோ ஜனங்க இந்த இடத்துல கிராமத்தில் கூடியிருக்கிறீங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் யாராவது தொடப்பட்டாங்கன்னா பரலோகமே சந்தோஷப்படும். ஹல்லேலூயா.
நம்ம 100 பேரோட நரகத்துக்கு போறதை விட ஒருத்தர் கூட பரலோகத்துக்கு போறது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. நம்ம 100 பேரோட நரகத்துக்கு போறதை விட ஒருத்தரோட பரலோகத்துக்கு போறது மிக சிறந்த சந்தோஷம். அதனால சிறு கூட்டத்தை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். பெருங்கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறது அல்ல, சிறு கூட்டத்தை பார்த்து தான் நம்ம சந்தோஷப்படுவோம். ஏன்னா இயேசு சிறு கூட்டத்தை பார்த்து தான் நோக்கி வந்தார். அல்லேலூயா. அவர் சொல்றது என்னன்னாக்கா, சிறு பூச்சியே சிறு கூட்டமே பயப்படாது. ஒரு பெருக்கூட்டமே சொல்லல, வேதத்துல சொல்லுது சிறு கூட்டமே சிறு பூச்சியே பயப்படாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ பயப்படுறதுக்கு காரணம் ஏதாவது இருக்கலாம், ஆனா உனக்கு தைரியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துறோம். இதே போல இன்னும் நாளைக்கும் இதே போல இங்க நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்க சொந்த இருக்கிற எல்லா அக்கப்பக்கத்துல ஜனங்களை கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். மத்தியில சகோதரர் வினோத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரும் சில வார்த்தைகளை சொல்லின பின்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் தயாராகுவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த ப்ரேயர் நடத்துகிற ஐயாவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன், பிரதருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நம்மளது நானும் ஒரு பாஸ்டராக இருக்கிற ஒரு சின்ன சபை வச்சுருக்கிறேன். நம்மளது ஒரு பெரிய சபை கிடையாது, ஒரு சின்ன சபை தான். நானும் ஒரு நார்மல் மனிதனாக தான் இருந்தேன். ஆண்டவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. சாதாரண ஒரு 500க்காக நான் ஒரு ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானோட பெருமை எனக்கு தெரியாது. சின்னதாக ஒரு சாட்சி சொல்லி முடித்தேன். எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன், எப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கினேன்னு நான் முடிச்சிடுறேன். சாதாரண ஒரு 500க்காக நான் ஒரு ஞானஸ்தானம் எடுத்தேன். ஏன்னாக்கா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. எனக்கு சின்னதில் அப்பா அம்மா கிடையாது. எங்களை வளர்த்துந்து எல்லாமே எங்கள் அக்கா அவங்க தான் வளர்த்துந்து. இப்போ அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்னையும் வந்து எடுத்துக்கணும். நான் சொன்னால் ஞானஸ்தானம்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் எப்படி பிறந்தேன்னு நான் அப்படியே இருந்துடுறேன். இல்லைடா ஞானஸ்தானம் எடுத்துக்கும், ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார், அவர் தான் உனக்கு நித்திய ஜீவன், அவர் தான் உன்னை பாதுகாக்குவார், அவர் தான் உன்னை வழி நடத்துவார் அப்படின்னாங்க. இல்லை நான் எடுக்க மாட்டேன். இல்லை 500 தரடா எடுத்துக்கோ. நாங்கள் சரி ஓகே 500 தானே, தண்ணியில் முழுங்கி எழுக்கிறதுக்கு எதுக்கு 500 தராங்க, பரவாயில்ல. எனக்கு ஞானஸ்தானம் பற்றி எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. ஆனால் நான் தண்ணியில் முழுங்கி எழும்பும் போது அநேக அற்புதங்கள் எனக்கு நடந்துச்சு. நான் எங்கே போனாலும் என் கூட ஒருத்தர் இருப்பார், எங்கே போனாலும் நான் தப்பிச்சுடுவேன், எங்கே போனாலும் நான் நல்லா குடிச்சுன்னு இருப்பேன். எங்கே நம்ம குடிக்கும் போது அநேக சண்டைகள்லாம் நடக்கும், ஆனால் நான் மட்டும் தப்பிச்சுடுவேன். எப்படி தப்பிச்சுடுவேன் நான் நினச்சேன். நான் இறந்து போனேன், எங்கள் அம்மா தான் என் கூட இருந்து என்னை பலம்படுத்தின்னு இருக்கிறாங்க, அவங்க தான் எப்போவுமே என் கூட இருக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி அப்புறமா சில நாட்கள் ஆட்டப்போ ஆண்டவர் என்னை தேடி வந்தேன். சொன்னார், உங்கள் அம்மாவும் கூட இல்லைப்பா, நீ ஞானஸ்தானம் எடுத்ததுக்காக நான் உன்னோடு இருக்கிறேன்னு. அன்னைக்கு நான் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக எல்லாத்தையும் நான் விட்டுட்டு ஆண்டவர் இதில் வந்து அநேக குடிகாரனா இந்த என்னை குடியிலேருந்து ஆண்டவர் மீற்றினார். எல்லாரும் என்ன கேட்டாங்க, எப்படி நீ குடி விட்ட, எப்படி நீ சிலேட் விட்ட, எப்படி நான் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கிறார், உனக்காக எனக்காக மௌனமாக இருக்கிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கி நம்மளுக்காக மாம்சத்தோட ரத்தத்தோடு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்ல என்னை சாட்சியா எழுப்புறதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி சொல்றேன். நீங்க எந்த துக்கத்துல வந்தாலும் உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தை நீங்க கேட்குறீங்களா, நீங்க வந்துடல, ஆண்டவர் உங்களை அழித்து வந்திருக்கிறார். யாரும் இந்த வார்த்தை வீணாக்காதபடி ஆண்டவர் என்ன நீங்க பலம் படுத்துன்னு கேட்டு பாருங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் இது சாதாரணமான இடத்துல பெங்களூர்ல இருக்கிற ஒரு மனிதனை எழுப்பி ஆண்டவர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். கண்டிப்பா நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும், மந்திர பிரச்சனை, தந்திர பிரச்சனை, எந்த போராட்டம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட கேட்கும் போது கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. யாருக்கு இதெல்லாம் பிரயோஜனமா இருந்துச்சா வார்த்தை? சும்மா சொல்றீங்களா? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொன்னீங்கன்னா தேவன் நாம மகிமைப்படும். அல்லேலூயா. நன்றி. தேங்க்யூ. எல்லோரும் எழுந்து நின்று, ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேவன் உன்னை தேற்றுவார். கண்ணீரோடு இருக்கிற உன்னை அவர் தேற்றுவார். வேதனையோடு இருக்கிற உன்னை அவர் தேற்றுவார். மடம் உடைந்திருக்கிற உன்னை அவர் தேற்றுவார்.